Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் 5 யூனிட்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஒரு யூனிட்டை தனித்தனியாவே நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோலயே. அண்ட் இது ஒரு லாஸ்ட் மினிட் ஸ்டடி ப்ரெப் டூலா தான் உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லா வீடியோவை கவனிங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 என்னன்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராக்ரஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் டைரக்ஷன் டூல். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளா யோசிக்கணும்னா டாக்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு இப்போ அப்படின்னு செய்யறேன்னா அதை டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாங் டேர்மா வந்து இது பண்றது. டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்து நான் படிச்சா நான் கண்டிப்பா 100 மார்க் வாங்குவேன்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி. 100 மார்க் வாங்குற கோலுக்கு நான் டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா அது ஸ்ட்ராட்டஜி. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு நான் அலாரம் வைக்கிறேனோ இல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேனோ ஆர் எல்ஸ் அலாரம் எனி அதர் சாய்ஸ் ஆஃப் திங் 5 மணிக்கு நான் எழுந்துக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்றேன் டே டு டே அந்த 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு நான் பண்ற விஷயங்களை தான் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்க்கு டிஃபரன்ஸ் செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் அ லாங் டேர்ம் ஆர்கனைசேஷன் டூல் டு அச்சீவ் தி கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனோட கோல்காக தான். அண்ட் விச் ஆல்வேஸ் டு பி நம்ம ஆர்கனைசேஷனோட கல்ச்சருக்கோ இல்லை அதோட என்விரான்மெண்ட்டுக்கோ அடாப்ட் ஆகுற மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்கணும். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் தான். என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன், ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்ட்ராட்டஜி எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். இந்த ஸ்ட்ராட்டஜி என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் அப்படின்னா 2 என்விரான்மெண்ட் இருக்கு. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னல்ன்றது ஆர்கனைசேஷனுக்குள்ள, அதாவது அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இதை கண்டுபிடிக்கிற ஸ்வாட் அனலைசிஸா இருக்கலாம். எக்ஸ்டர்னல் இந்த சென்ஸ் பெஸ்டல், இண்டஸ்ட்ரி அனலைசிஸ், இது எல்லாமே எக்ஸ்டர்னல்ல வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எனக்கு உள்ளேயும் என்னை விட்டு வெளியே இருக்கேன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். ஸ்ட்ராட்டஜியை இதுக்கப்புறம் தான் ஃபார்முலேட் பண்ண போறோம். என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்முலேட் பண்ணணும். என்னோட விஷன் என்ன, என்னோட மிஷன் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, என்னோட டெஃபினிஷன், பிஸ்னஸோட டெஃபினிஷன் என்ன, பிஸ்னஸ் டெஃபினிஷன் இந்த சென்ஸ் எதை நோக்கி என் பிஸ்னஸ் ட்ராவல் ஆக போகுது, அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்றது தான் பிஸ்னஸ் டெஃபினிஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுலயே விஷன் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் இன் த சென்ஸ் நான் எதை நோக்கி டிராவல் பண்ண போறேன் அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ் தான் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க். விஷன் அண்ட் மிஷன் இல்லாம எந்த ஆர்கனைசேஷனுமே இருக்காது. தென் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான படிக்கட்டுகள் தான் அப்ஜெக்டிவ். முதல்ல இதை பண்ணணும் டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷன் கோல், டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் கோலுக்கு செக்ரிகேட் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ். ஒரு கோல் இருக்குன்னா அதுக்கு 4 அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சென்ஸ் என்னோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறது, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறது, லீடர்ஷிப் உருவாக்குறது, எனிதிங்காக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். எவாலுவேஷன் தான் என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத எவாலுவேஷன்ன்ற விஷயம். கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா அது தப்பாச்சு நான் சரி பண்றேன், அதாவது கரெக்ட் ஆக்ஷன் சொல்ல, தப்பாச்சுன்னா சரி பண்ணுவோம், இல்லை கரெக்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கறது தான் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரைட் நோட் ஆன் விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ் அண்ட் கோல். நான் இந்த 4 விஷயமே என்னன்றத போனதுலயே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஹூ ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஹவு டு தே இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி மேபி எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட், ஓனர்ஸ், சொசைட்டி, கிரெடிட்டர்ஸ், இது எல்லாரையுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ் ஆலையோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வைஸ் வெர்சா கான்செப்ட்ஸ் தான். ஓகேங்களா, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மூலமாக மேபி a சான்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் பவர் டு அஃபெக்ட் ரிசோர்சஸ்,
third legal and ethical demand, fourth pressure on corporate governance and CSR. இது நாலு அவங்க they will influence. Next question, explain corporate governance and social responsibility CSR. Corporate social responsibility with an example. Okay, first corporate governance, framework of rules, practices and process to direct and control and company. Corporate transparency and accountability இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ன்றது சிம்பிளா சொல்லணும்னா சட்ட புத்தகம் மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு ஆர்கனைசேஷனுக்கானது. ரூல்ஸ் என்னென்ன ப்ராக்டிசஸ் இருக்கணும், எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும், நம்ம கம்பெனியோட கண்ட்ரோல் எதுல இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன ப்ராக்டிசஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்னஸ் இருந்தால் சிக் லீவ் இருக்கு. அதே மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸுமே மேண்டேட்ரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்றோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியா இருக்கும், எல்லாருக்கும் அக்கௌண்டபிளாகவும் இருக்கணும். லோவர் லெவல் எம்ப்ளாயிக்கும் அது பாசிட்டிவா இருக்கணும், ஹையருக்கும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதா சொல்றோம். நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டிக்காக என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க எம்ப்ளாயீஸை படிக்க வைக்கிறது, எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன்ஸை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு ஐ மீன் இது கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கிறது, எனி எத்திக்கல் அண்ட் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த சிஎஸ்ஆர் கிட்ட வரும். இங்கே நான் கீழே வந்து டாடா குரூப்ஸோட சிஎஸ்ஆர் கொடுக்குறேன் பாருங்க. எஜுகேஷன், ஹெல்த், ரூரல் டெவலப்மெண்ட், இது மூணுமே டாடா குரூப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2, போர்ட்டர் 5 ஃபேக்டர் ஆர் 5 ஃபோர்ஸஸ் மாடல். இந்த போர்ட்டர் மாடல்ல மொத்தம் 5 ஃபோர்ஸஸ் இருக்கு. இதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டபிலிட்டியோ ஒரு இண்டஸ்ட்ரியோட அட்ராக்டிவ்னஸோ டிசைட் பண்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த 5 இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு நியூ ப்ராடக்ட்டோ இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை டெவலப்மெண்ட் பண்ற இடத்துலயோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி, தட்ஸ் இட். ஒரு மார்க்கெட்குள்ள நம்ம போறப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் என்னன்னா த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரிஸ், நம்மளோட ரைவல்ஸ் யாரெல்லாம் வரப்போறாங்க உள்ள அப்படின்றது ஃபர்ஸ்ட். திடீர்னு வருவான், திடீர்னு மொத்த மார்க்கெட்டையும் அவன் கேப்சர் பண்ணிட்டு போயிடுவான் இல்லையா? ஸோ அந்த நியூ என்ட்ரியோட த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட், பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸோட பார்கெனிங் பவர் அண்ட் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ், இவங்க 2 பேரோட பார்கெனிங் பவர் மூலமாகவும் நம்மளோட ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ். நமக்கு சப்ஸ்டியூட்டா வேற என்னென்ன வராங்க? இப்போ பெட்ரோலுக்கு சப்ஸ்டியூட்டா பயோடீசல் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, கேஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பெட்ரோலியம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸ்லோப்பு. ஸோ அதுதான் வந்து இங்கே 4th பாயிண்ட். நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரி ரைவல்ஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்க போராட்டங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் ஸ்கேட்டர் பண்ணும் இல்லையா? இப்போ மெர்க்குரி இண்டஸ்ட்ரி வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் அது லீக் ஆச்சு, ஆனால் மொத்தமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ண சொல்லி போராட்டினாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ரைவல் கான்செப்ட்ல வரும். நெக்ஸ்ட், what are core competencies? How do they provide competitive advantage? Core competitive are unique strength that competitor cannot easily imitate. இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறேன் அப்படின்றனாலுமே எனக்கு மண்டையில ஏறாது. அதுவே என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க பக்கத்துல இருக்கவங்க ஒரு 15 நிமிஷம் படிச்சா கூட நான் ஹோல் டே படிக்கிறத மொத்தமா அவங்க ஒப்பிக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ தட் இஸ் த கோர் காம்பிடென்சி ஆஃப் மை ஃப்ரெண்ட். நான் 1 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறத 15 நிமிஷத்துல இல்ல 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடுறா இல்லையா? தட்ஸ் த யூனிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் கோர் காம்பிடென்சி. அப்படியே ஆர்கனைசேஷன் சைடு வருவோம். எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதை இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம், அதை இன்னொரு கம்பெனியால காப்பி பண்ணவே முடியாது அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கோம்னா, அவங்க எல்லாருமே எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எம்ப்ளாயி ஃபுல்லாக எத்திக்கலாக இருக்கணுன்றதை விரும்புவாங்க. எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? பட் அதர் கம்பெனிஸ் அவங்க என்னதான் இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளால டாட்டாக்கு மேலே அவங்கள பேசவே முடியல இன்னி வரைக்கும் இல்லையா? தட்ஸ் த கோர் காம்பிடென்சி ஆஃப் டாட்டா. இங்கே how do they provide competitive advantage? இந்த கோர் காம்பிடென்சி மூலமாக காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எம்ப்ளாயி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ணேன். ஸோ அங்கே எனக்கு எக்ஸ்டர்னல் பெனிஃபிட்ஸ், எக்ஸ்டர்னல் காஸ்ட் எதுவுமே அக்கறாகல. ஸோ லோவர் காஸ்ட். நெக்ஸ்ட்டு சுப்பீரியர் குவாலிட்டி. குவாலிட்டி ஆஸ் அன் இன்க்ரீஸ் அண்ட் நான் எப்பயுமே இனோவேட்டிவாக இருப்பேன். கஸ்டமர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நான் கீழே வந்து ஹோண்டா இன்ஜின் டிசைன் கேப்பபிலிட்டின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹோண்டா இன்ஜினை இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். Next, explain low cost and differentiation stages.
ஸ்ட்ராட்டஜிஸ் சாரி. லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா வால்மார்ட்டை நான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். அட்ராக்டிவ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 99 மட்டுமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 5 கிலோவாக வாங்கினா தான் அந்த ரூ. 99. 1 கிலோ வாங்கினா ரூ. 150 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பல்காக வாங்குறப்போ நமக்கு ரேட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது லைக் வைஸ் ஓகே. சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ராசஸோட எஃபிஷியன்சி அதிகமாக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 கிலோ டக்குன்னு போயிடுச்சுன்னா எனக்கு வேகன்சி இருக்கும் அந்த இடத்துல. மறுபடியும் நான் 5 கிலோ ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ சப்ளையர் கிட்டேருந்து நிறைய நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அப்போ மார்க்கெட்டில் ஃப்ளோ கம்மியாகும். என்கிட்ட ஸ்டாக் அதிகமாக இருக்கும். மொத்த கஸ்டமரும் என்கிட்ட வந்து வாங்குவான். என்கிட்ட வந்து வாங்கும்போது ஃபியூச்சரில் நான் சேல்ஸ் எப்படி வேணால் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா, எல்லாரும் என் பக்கம் வர வைக்கலாம் இல்லையா, அதுதான் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபீச்சர்ஸு, குவாலிட்டி இது எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஆப்பிள் கம்பெனி அவங்க ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அது டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே ஒரு குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். யூஎஸில் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூகே, ஜெர்மன் எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கங்கே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து இருக்கும். அது கஸ்டமைஸ் பண்ணி தராங்கன்றது அப்பாற்பட்டது. பட் தி ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஹியர். யூனிக்கான ஃபீச்சர்ஸு, குவாலிட்டி, அவங்க பிராண்டிங்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரீமியம் ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்? டியூரபிலிட்டி. The time period during which a firm can sustain competitive advantage. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது இருக்க முடியும் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றது. அந்த பர்டிகுலர் பீரியடை தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டியூரபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இமிடியேட்டிவ் பேரியர்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்மள மாதிரியே இமிட்டேட் பண்ணுற முடியாதது ஃபஸ்ட்டு. செகண்ட் இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு இனோவேஷன் சைக்கிள். தேர்டு கஸ்டமர் லாயல்ட்டி. ஃபோர்த்து. இது 4 தான் வந்து அந்த ஃபேக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3 explain stability, expansion, retrenchment and combination strategy. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் 4 கொடுத்துருக்கேன். அந்த 4மே 2 மார்க்கில் வர வேண்டிய கொஷின்ஸ் தான் நான் சேர்த்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, எந்த சேஞ்சுமே இல்லாமல் நான் இப்போ எங்கே நிற்கிறனோ அப்படியே நிற்கிறதான் ஸ்டெபிலிட்டி. நம்ம நிற்கும் போதே சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இல்லை, ஆடாமல் அசையாமல் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே கரண்ட்டாக நான் எந்த இடத்துல இருக்கணும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னா விரிவடைகிறது. இந்த இடத்துல இருந்து ஃபார்வர்டராக நோக்கி அகலமாக ஆக்கிட்டே போகிறது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயரில் நிற்கிறேன் அப்படின்னா அது ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்கொயரை விட்டு கொடுக்காம அங்கேயே நிற்கிறேன்னா அது ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு 10 ஸ்கொயரை எந்த ஆக்கிக்கிறது. 10 ஸ்கொயர்லேயும் நான் போயிட்டு விளையாடிட்டு வர்றது எக்ஸ்பான்ஷன். ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பாதி ஒரு ஸ்கொயர் ஃபுல்லாக கூட இல்லாமல் நான் பாதி ஸ்கொயராக குறைச்சிக்கிறேன். என்னோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, என் ஸ்டெபிலிட்டியை பார்க்கறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கொயரை ஹாஃப் ஸ்கொயராக மாற்றுறேன்னா அது ரிட்ரென்ச்மெண்ட், டவுன் சைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காம்பினேஷன். இதில் எனி 2 or more ஸ்ட்ராட்டஜியை நான் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது காம்பினேஷன். இப்போது எந்த ஒரு மேஜர் சேஞ்சுமே இல்லாமல் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், இல்லை மேஜர் சேஞ்சுமே இல்லாமல் டவுன் சைஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ எனி 2 காம்பினேஷன் தான் இங்கே சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வெர்டிக்கல் இன்டகிரேஷன். வெர்டிக்கல் இன்டகிரேஷன் ஓகேயா. இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் வெர்டிக்கல் இன்டகிரேஷனுக்கு என்னென்னா காஸ்ட் கண்ட்ரோல், சப்ளை செக்யூரிட்டி, இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன். அதாவது என்னென்னா பேக்வர்ட் இன்டகிரேஷன் ஆர் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் ஏதோ ஒன்று நம்ம சப்ளையர் ஆக்டிவிட்டீஸை அக்வயர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் கான்செப்டே. நெக்ஸ்ட்டு ஸ்வாட் அனலைசிஸ் என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸ்வாட் அனலைசிஸ் 4 தான் இருக்குது. ஸ்ட்ரென்த், SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ன்றது இன்டர்னல், ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ன்றது எக்ஸ்டர்னல். நான் இங்கே 2 இன்டர்னல் கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க், எல்லா இடத்துலையுமே நெட்ஒர்க் வச்சுட்டாங்க. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இ-காமர்ஸ். அவங்களோட த்ரெட்டும் அவங்களோட வீக்னஸும் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். யாரு கரெக்டான ஆன்சரும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் GE9 செல் மாடல் ஆர் BCG மாடலோட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் தான் இந்த GE9 செல் மாடல் அப்படின்றது. இதில் 2 விஷயம்தான் இருக்குது. ஒன்று இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ்னஸ், இன்னொன்று பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்து. அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தை 3ஆக பிரிச்சுப்பாங்க. ஹை, மாடரேட், லோ கீழே. அதே மாதிரி
இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ்னஸ் அதையும் 3ஆ பிரிச்சுப்பாங்க. இப்போ இந்த 3:3 போட்டோம்னா நமக்கு ரேஷியோ என்னன்னா 9 செல் வருது இல்லையா? அதனால தான் இங்க G9 அப்படின்ற கான்செப்ட். சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா இப்போ இது 3 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3. நம்ம மேட்ரிக்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி தான். ஹை, லோ, அப்புறம் மீடியம் வந்திருக்கணும், லோ. இப்போ ஹை வருதுன்னா இந்த இடத்துல மீடியம், இந்த இடத்துல லோ, மீடியம், ஹை, மீடியம், மீடியம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9 மேட்ரிக்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த 9 செல்ஸ் தான் இங்கே 9 செல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒன்று க்ரோ, இன்னொன்று ஹோல்டு, இன்னொன்று ஹார்வெஸ்ட் ஆர் டைவர்ஸ்ட். க்ரோ அப்படின்னா என்னன்னா, ஓகே இங்கே நமக்கு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கலாம். அதுவே பிஸ்னஸ் மீடியமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுவே லோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் டிசைட் பண்ணிப்போம். ஸோ இந்த 9 செல் மேட்ரிக்ஸை வச்சு நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெக்கின்சே 7S ஃப்ரேம்வொர்க். இந்த 7Sல மேஜராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம், ஸ்டாஃப், ஸ்கில், ஸ்டைல், ஷேர்ட் வேல்யூஸ் அப்படின்ற விஷயங்கள் தான். இதில் ஸ்டாஃப், ஸ்கில், ஸ்டைல், ஷேர் வேல்யூஸ் இன்டர்னல் திங் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம் அப்படின்ற விஷயம் இன்டர்னலாக சொல்லுவோம், இன்டர்னல் ஃப்ரேம்வொர்க்காக சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ்க்கு மெக்கின்சே தான் ஃப்ரேம்வொர்க் பண்ணார். அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் ஏதாச்சும் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி என் ஸ்ட்ரக்சரை மாற்றணும், ஆர்கனைசேஷனை ஹைரார்க்கியை மாற்றணும், அதுக்கப்புறம் அதுக்கு சிஸ்டம் ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயியை நான் ரெக்ரூட் பண்ணணும், அந்த எம்ப்ளாயிக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும், அந்த ஸ்கில்லு இந்த மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ண போகுது, நெக்ஸ்ட்டு அதனால் எங்களுக்கு இவ்வளோ வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஓகே, அப்படியே ஃப்ளோவாக நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் யூனிட் 4, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன். நெக்ஸ்ட்டு நான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். அடுத்து என்னோட லீடர்ஷிப்பையும் கல்ச்சரையும் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அதை நான் என் எம்ப்ளாயி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள அதை ப்ராப்பராக மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல் பாலிசிஸை ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி இன்டியூஸ் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணலாம். லாஸ்ட்டாக தான் கண்ட்ரோல் சிஸ்டமை நான் கொண்டு வரணும். வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அது ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் மானிட்டர் பண்ணுற விஷயங்கள் தான் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது மொத்தம் 4 டைப்பு: ப்ரிமிஸ் கண்ட்ரோல், இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல், ஸ்ட்ராட்டஜிக் சர்வேலன்ஸு, ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல். ப்ரிமிஸ் கண்ட்ரோல்னா வரதுக்கு முன்னாடியே என்னென்ன இருக்குன்னு வருதுன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது, பிஃபோராகவே திங்க் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல்னா அட் த டைம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு செய்கிற விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் சர்வேலன்சஸ். ஒரு சர்வேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்க்குறது தான் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடக்கும்போது அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது அதை தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக மாற்றும் போது வர்றது. அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டேஜஸில் ஒரு ஸ்டேஜஸ்லையும் தப்பு நடக்குதான்னு பார்க்குறது இந்த ஸ்ட்ராட்டஜிக் சர்வேலன்ஸ். ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னா, திடீர்னு நமக்கே தெரியாமல் நம்ம ப்ராஜெக்ட் எங்கேயோ ஒரு இடத்துல போகும், அதை டீவியேட்டரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பவர், பாலிடிக்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். பவர் அப்படின்னா என்னன்னா, ஒரு டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதே டெசிஷனை அஃபெக்ட் பண்ணுற இன்ஃபார்மல் ஆக்ஷன் அப்படின்றது தான் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள இருக்க ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் கான்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கான்ஃப்ளிக்ஸ் எப்போல்லாம் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசோர்ஸை ப்ராப்பராக அலோகேட் பண்ணலன்னா, நம்ம கோல்ஸ் சரியாக போய் எம்ப்ளாயி கிட்ட இது பண்ணலனா, நெகோசியேஷன் யூஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் சரியா இல்லைனா, இல்லை லீடர்ஸ் சரியாக அமையலை, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலனாலும் இந்த கான்ஃப்ளிக்ஸ் அரைஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். இங்கே மொத்தம் 5 நான் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்ட் சிஸ்டம், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சிஸ்டம், பெஞ்ச் மார்க்கிங், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேட் ஆஃப் இ, வேரியன்ஸ் அனலைசிஸ். இந்த 5ல் ஏதாச்சும் 3 படிச்சு வச்சுக்கோங்க. மேஜராக 5 படிச்சிங்கன்னா நல்லதுதான். நெக்ஸ்ட் யூனிட் 5 எக்ஸ்பிளைன் மேனேஜிங் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். Includes R&D, product development, process innovation, technological adoption. அதாவது இந்த டெக்னாலஜி மேனேஜிங் டெக்னாலஜி அப்படின்னாலே எனக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகும், இனோவேஷனில் யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது மூலமாக சொல்லலாம், இல்லை R&D இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குன்றதுனாலையும் நான் வந்து இந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனை மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எந்தெந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்றது. நெக்ஸ்ட் இன்னோவேஷன் ஃபனல், ஓப்பன் இன்னோவேஷன். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும், எனக்கு காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் இன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டிங் இருக்காது, வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும்ன்றதால யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, அத்தாரிட்டி தான் இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி ரெடியூஸ்டு. நெக்ஸ்ட் மிஷன் ட்ரைவன் கோல் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட். எல்லார் கூடயும் போய் தான் நான் நிற்கணும், என் மிஷன் நாளைக்கு நான் இந்த இடத்துல இது இருக்கணும், இப்படி இருக்கணும், இத்தனை பேருக்கு சர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டை பார்க்கவே மாட்டாங்க இல்லையா? ஓகே, அதனால நெக்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் டைவர்சிட்டி. எத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேணால் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பு கம்பெனிக்கு பாதிக்காகும், கம்பெனி பாதிக்கிறதால அவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இங்கே இருக்காது. யார் அமௌண்ட் கொடுக்குறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன், டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? ஸோ இங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்காது அண்ட் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் நியூ பிஸ்னஸ் மாடல் ஃபார் இன்டர்நெட் எக்கானமி. இந்த கொஷின் நான் 2025 அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இ-காமர்ஸ் மாடல் அப்படின்னா அதுக்கு அமேசான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, இப்போ அமேசான் அப்படின்றவங்களுக்கு பெரிய ப்ராடக்ட் வச்சு அவங்க ஆரம்பிக்கல இல்லையா? தேல் ஜஸ்ட் பி அ பிளாட்ஃபார்ம் டு பை அண்ட் செல் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இ-காமர்ஸ் மாடல். நெக்ஸ்ட்டு ஃப்ரீமியம் மாடல், ஸ்பாட்டிஃபை. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பிளேஸ் மாடல். ஒரு மார்க்கெட்டையே புதுசாக க்ரியேட் பண்ணவங்க இந்த OLX மார்க்கெட் பிளேஸ் மாடல். நம்ம எல்லாரும் வந்து யூஸ்டு கார்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் இல்லை மெக்கானிக் கிட்ட வாங்கும்போது அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாங்க யூஸ்டு திங்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் இது பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மாடல், ஊபர். இதெல்லாம் வந்து இந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளோட நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஒரு 6 ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக் அகிலிட்டி, டேட்டா ட்ரைவன் ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், குளோபலைசேஷன், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ESG, AI பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு 4 படித்து வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் இந்த படித்து வச்சாலும் ஓகே. இந்த லாஸ்ட் 2 நான் அதிகமாக இந்த டைம் வந்து எதிர்பார்க்குறேன், அதுவும் வந்து 15 மார்க்கில் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது யூனிட்ஸ் உங்களுக்கு சொல்லணும், சப்ஜெக்ட் சொல்லணுன்னாலோ கமெண்ட் செக்ஷனில் என்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுங்கள் அண்ட் என்ன யூனிட்ன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அலாங் வித் யோர் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் வேரி ஆகும் இல்லையா? நான் ரிவைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா எனக்கு கொஷின் பேப்பர் எந்த யூனிவர்சிட்டின்னு தெரியணும். தென் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்வாட் அனலைசிஸில் ரிலையன்ஸோட வீக்னஸையும் த்ரெட்டையும் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.